இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 35வது நாள். 35வது நாளாகி இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு தொடங்குவோம். முடிந்தால் கண்களை மூடியவாறு ஒரு ஜெப உணர்வோடு பயபக்தியோடு இந்த ஜெபத்தில் பங்கெடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற அன்பு தந்தை இறைவா, இதோ 35வது நாளாகி இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் உம்முடைய பொறுப்பாத்து நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தயவாய் வழி நடத்தும். இந்த தியானத்தில் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தரணும். அன்பு தந்தை இறைவா, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இந்த வல்லமை உள்ள, ஆற்றல் உள்ள, சக்தி உள்ள, ஆறுதல் தருகின்ற இந்த வார்த்தையை கொடுத்து எங்களை திடப்படுத்துகிறீர், உற்சாகப்படுத்துகிறீர். அதற்காக எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இதோ இந்த தியானத்தின் வழியாக, குறிப்பாக இன்றைய செய்தி வழியாக உம்முடைய திட்டம், நீர் எங்களுக்காக வகுத்துள்ள அந்த திட்டத்தை, உம்முடைய உள்ளத்தை, உம்முடைய மனதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. உம்முடைய வழிகளை எங்களுக்கு தெரியப்படுத்தும் அப்பா. இதன் வழியாக நாங்கள் இன்னும் உண்மை அறிந்து கொள்ளவும், உண்மை இன்னும் அதிகமாக நேசிக்கவும், அன்பு செய்ய அந்த வரத்தை எங்களுக்கு தாங்க. அதற்காக தூய ஆவியை எங்கள் மேல் பொழிய செய்யுங்கப்பா. இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் உயிர்ப்பின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை குறித்து நாம் ஆழமாக படித்து தியானித்து வருகிறோம். ஆழமாகவும் படிக்கிறோம், அழகாகவும் படிக்கிறோம், தியானிக்கிறோம். நான் நம்புறேன். அன்பானவர்களே, கடந்த சென்ற நேற்று முன்தினம் எல்லாம் நாம் நம்முடைய மரணத்தை குறித்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை மரண பயத்திலிருந்து, அந்த அச்சத்திலிருந்து விடுவித்தார் என்று நாம் பார்த்தோம். அது 2 நாட்கள் அதை வைத்தேன். 2 நாட்கள் அதை பார்த்தோம். உண்மையிலேயே ஆவியான தூண்டுதலால் அது 2 நாட்கள் வைத்தேன். மற்றதெல்லாம் ஒரு நாள் தான், இது 2 நாள். உண்மையிலேயே அது நமக்கு ஒரு விடுதலை தர வேண்டும். அதற்காக தான், வேற ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு பல காரியங்களை குறித்து, அந்த மரணத்தை குறித்து, ஆவியை குறித்து, செத்தவங்க ஆவியும் இறந்தவங்க ஆவி இங்க வீட்டுல சுத்திட்டு இருக்கு, காட்டுல சுத்திட்டு இருக்கு, இன்னும் அது சாந்தி அடையில, அதனால இங்க புளியா மரத்துல இருக்கு, கல்லறையில இருக்கு அப்படின்னு தயவு செய்து நம்பாதீங்க. இறந்தவங்க ஆவி பூமியில இருக்க முடியாது, தங்க முடியாது. அவங்க போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துட்டாங்க. வேணும்னா ஒரு எடுத்துக்காட்டு, இந்த லூக்கா நற்செய்தி 16வது அதிகாரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவம் சொல்வார். அது சம்பவம், உவமை கிடையாது, கதை கிடையாது, நடந்த நிகழ்ச்சி, சம்பவம். பணக்காரன் லாசர், நமக்கு நல்லா தெரியும், ஆழமா போறது கிடையாது, இப்ப நம்ம அது விஷயம் கிடையாது. இருந்தாலும் ஒரு சின்ன சொல்றேன், நமக்கு எல்லாம் தெரியும். அந்த பணக்காரர் சில காரியங்கள்லாம் சொல்லிட்டு தந்தை ஆபிரகாம்கிட்ட கேட்கறது நமக்கு தெரியும்ல, இந்த காரணம் சொல்லிட்டு, அதனால தந்தை ஆபிரகாமே லாசரை பூமிக்கு அனுப்பும். அப்ப பூமியில லாசர் இருக்காரா? பூமி லாசர் இல்ல. இவர் பூமியில இருக்காரா? இவரும் பூமியில இல்ல. 2 பேரும் இறந்தவங்க தான். 2 பேரும் பூமியில கிடையாது. அவங்க ஆத்மா ஆவி பூமியில கிடையாது. 2 பேரும் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துட்டாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு தெளிவா இருக்கு பாத்தீங்களா? அதனால இறந்தவங்க ஆவி எங்குமே பூமியில கிடையாது. வீட்டுல கிடையாது, காட்டுல கிடையாது, புளிய மரத்துல கிடையாது, கல்லறையிலும் கிடையாது. மத்தவங்க ஏதோ சொல்லிட்டு நம்பாதீங்க. இந்த மாதிரி அந்த ஆத்மா சாந்தி அடையல, அதனால இங்க இது செய்யணும், அதை செய்யணும். ஏன் காசை வீணா செலவு பண்றீங்க? இன்னும் ஏன் மன கஷ்டத்துக்கு, மன உளைச்சலுக்கு உண்டாவறீங்க? வேண்டாங்க, விட்டுருங்க, நம்புங்க, கடவுளை வார்த்தையை நம்புங்க. அதே மாதிரி மரணத்துக்கு தயார் எடுக்கும் பொழுது அந்த இயேசுடைய நீதி தான் என்னோட நீதி, அது முழுமையா நம்ம நம்பணுங்க. என்னோட நீதி ஒண்ணும் கிடையாதுங்க. இது கடவுள் ஏத்துக்க மாட்டாரு. நான் இவ்வளவுலாம் ஜெபிச்சேன், விடாம ஜெபிச்சேன், இந்த ஏழைகளுக்கெல்லாம் இவ்வளவு உதவி செய்த, இந்த நல்ல காரியங்கள் இதனால நான் மோட்சித்து போயிருவேனோ? இதனால யாரும் மோட்சித்து போறது கிடையாது. நம்ம மோட்சி போறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில் அவர் செய்த அந்த மாபெரும் செயல்னால நம்ம மோட்சித்து போறோம், கடவுள்கிட்ட போறோம். பிளீஸ், அதனால ஜெபிக்க வேண்டாம், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டாம், அதுல நம்பிக்கை வைக்காதீங்க.
சுயநீதி, சொந்த நீதியில நம்பிக்கை வைக்காதீங்க. அப்ப மரணத்துக்கு தயார் செய்யும் போது எப்பவுமே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இயேசுவை நீங்க செய்த அந்த செயல்னாலதாங்க கடவுளை என்னை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுங்க, நம்புங்க. அன்பார்ந்தவர்களே, இன்றிலிருந்து ஒரு புதிய பகுதிக்கு நாம் நுழைகிறோம். 8வது பகுதி. இந்த 8வது பகுதியில் என்ன பார்க்க போறோம்னா, இதுவரைக்கும் பார்த்தது அனைத்தையும் பவுலடிகளார் தொகுத்து தருகிறார். ஒரு சம்மரைஸ் பண்ணி தருகிறார். அதை நம்ம ரொம்ப நல்லா படிக்கணும். அதுதான் ரொம்ப அருமையானது. வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள், அது வித்தியாசமான கோணத்துல அவர் சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்லை. ஆனா இது வரைக்கும் பார்த்தது அனைத்தையும் ஒரு தொகுத்து தருகிறார். அதாவது தந்தையோட இந்த மீட்பு திட்டத்துல சால்வேஷன் பிளான்ல தந்தையோட பணி என்ன, மகன் இயேசுவோட பணி என்ன, தூய ஆவியோட பணி என்ன, இந்த 3 அழகா அருமையா பவுலடிகளார் தொகுத்தருகிறார். இப்ப நம்ம தந்தை மகன் தூய ஆவின்னு போடுறோம், நமக்கு போட்டு பழகிருச்சு. தந்தைன்னு சொல்லும்போது அது எதை குறிக்கிறது, எதை காட்டுகிறது தெரியல. மகன்னு சொல்ற எதை காட்டுகிறதுன்னு தெரியல. தூய ஆவின்னு சொல்ற எதை காட்டுகிறதுன்னு தெரியல. இயேசு சொன்னாரு, தந்தை மகன் தூய ஆவியின் பேரா நீங்க ஞான ஸ்நானம் கொடுங்க, திருமுழு கொடுன்னு சொன்னாரு. என்னோட தந்தை நமக்கு எல்லாம் ஒரு சடங்கு. இப்ப சாப்பிடுற முன்னாடி கை கழுவுறோம். எதுக்குங்க கை கழுவுறோம்? நமக்கு ஒரு காரணம் இருக்கு. இது கை தூய்மையா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், அதை கை கழுவுறோம். அது சாப்பிடுற முன்னாடி கை கழுவணும், காரணம் இருக்கு. ஆனா ஏங்க தந்தை மகன் தந்தைன்னா என்னங்க, மகன் என்ன, தூய ஆவி என்ன சொல்றீங்க, என்னோட அதோட அடையாளம் என்ன தெரியல, சொல்ல தெரியல. தந்தை மகன் தூய் எப்படியே பூசுக்கு முன்னாடி போடுறோம், ஜெபத்துக்கு முன்னாடி தந்தை மகன் போடுறோம், பிதாசம்பர்த்தம் போடுறோம். என்ன தந்தைன்னா என்ன, அங்க அடையாளம் என்ன குறிக்கிறது, எதை மனசுல வச்சா சொல்றீங்க? கத்துக்குவோம், இந்த பகுதியில் கத்துக்குவோம். அன்பாதோடு இது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. இது ஒரு ஆராதனை மாதிரி எடுத்துக்கோங்களேன். ஆராதனை மாறில ஆராதனை தான். ஆராதனைக்கு எப்படி நம்ம பங்கெடுப்போம், அந்த மாதிரி ஒரு தூய்மையான பரிசுத்தமா ஒரு பயபக்தியோடு பங்கெடுங்க. மொபைல் போன்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. இந்த பகுதி அவ்வளவு முக்கியமான பகுதி. இது ஆராதனை. இது ஆராதனைனா இறை வார்த்தையின் வழியாக நாம் கடவுளை வழிபடுறோம். இறை வார்த்தையின் வழியாக கடவுளை நாம் ஆராதிக்கிறோம், நம்மை நாம் ஒப்படைக்கிறோம். தயவு செய்து பயபக்தியோடு மற்றவங்கள்ட்ட பேசாம, மற்ற வேலையெல்லாம் செய்யாம தயவு செய்து கவனிங்க. ஆராதிப்போம். தொடங்குவோமா? சரி. அப்ப தந்தையோட பகுதி நாம் பார்ப்போம். தந்தையோட பகுதி, தந்தையோட இது 8வது பகுதியில தந்தையோட திட்டம், தந்தையோட பிளான், தந்தையோட அந்த பணி. தந்தை என்ன செய்யறாரு, தந்தைன்னு சொல்லும்போது இந்த இது மனசுக்கு வரணும். அதுக்காக தான் தந்தையோட பணி. நம்ம அது எங்க பாக்குறோம்னா, எபேசியர் 1வது அதிகாரம், எபேசியர் லெட்டர் டு தி எபேசியன்ஸ், எபேசியர் 1வது அதிகாரம் 4, 5, 6 வசனம், 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம். ஏன் 4 முதல் 6 முறை அப்படின்னு சொல்லிக்கலாம் ஃபாதர்? ஏன் 4, 5, 6 சொல்றீங்க? ஒவ்வொரு வசனமும் முக்கியமானது. அதனால எபேசியர் 1 அதிகாரம் 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம். அப்ப தந்தையோட பணி, தந்தை என்ன செய்யறாரு, அவருடைய பணியில திட்டம், அவர் தான் திட்டத்தை வகுத்தவர், ப்ளூ பிரிண்ட் போட்டவர் அவர் தான். நம்முடைய மீட்பு திட்டத்தில், மீட்பு பணியில், நம்முடைய மீட்புல திட்டத்தை வகுத்தவர் அவர். ப்ளூ பிரிண்ட், அல்டிமேட் பிளான். என்ன அல்டிமேட் பிளான்? எங்க கொண்டு போய் நம்மளை சேர்க்கணும் பாக்குறாரு. எதுக்காக இதெல்லாம் செய்யறதெல்லாம் தந்தை, திட்டம் போட்டதெல்லாம் தந்தை, பிளான் எல்லாம் தந்தையோடது, பிளான் எல்லாம் தந்தையோடது. அதனால அந்த பிளானை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிப்பு. ஏன் அடிக்கடி சொல்றேன்னா, மிக மிக முக்கியமானது. அன்பார்ந்தவர்களே, நம்ம 4வது வசனத்துக்கு வருவோம். எபேசியர் 1:4. அந்த பிளான் அப்படியே 2 வரியில பவுலடிகளார் தூயாவின் தூண்டுதலால் அவர் எழுதியிருக்கார். நாம் தூயவராகவும் மாசற்றவர்களாகவும் அவர் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை தேர்ந்தெடுத்தார். பலமுறை கேட்டிருக்கோம், அதனாலதான் நமக்கு பிரச்சனை. தயவு செய்து மீண்டும் கேளுங்க. நாம் தூயவராகவும் மாசற்றவர்களாகவும் அவர் திருமுன் விளங்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உலகம் தோன்றுவதற்கு முன்பே நம்மை தெரிந்தெடுத்தார். அப்ப தூயவர் என்றும் மாசற்றவர் என்றும் நம்முடைய மனசுல என்ன வருதுன்னா, பாவம் செய்யக்கூடாது, தூய்மையா இருக்கணும், அந்த அர்த்தத்துல இல்ல. அது செய்யக்கூடாதுதான், வெரி குட், செய்யக்கூடாது. ஆனா இங்க சொன்ன அர்த்தம் வேற. அதாவது தூயவராகவும் மாசற்றவர் அப்படின்னா, கடவுள் தந்தை எவ்வளவு தூயவராக இருக்கிறாரோ,
தந்தையாம் கடவுள் எவ்வளவு தூயவராக இருக்கிறாரோ அந்த தூய்மையில் நீங்களும் நானும் பங்கு சேர வேண்டும். அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வரணும். அவ்வளவு தூய்மைக்கு பங்கெடுங்க. அது தந்தையோட மகிழ்ச்சி. இது வானதூதருக்கோ வேற யாரும் கிடைக்காது. பர்ஃபெக்ட் ஹோலினஸ், பர்ஃபெக்ட் ஹோலினஸ், பியூரிட்டி. அது தந்தை அப்படி இருக்காரு. அந்த அளவுக்கு நம்ம வரணுமா? அப்படி அவர் திட்டம் போட்டிருக்காரு. பயப்படாதீங்க, திட்டம் போட்டிருக்காரு, நிச்சயமா நடக்கும். அதற்காக உலகம் தோன்றுவதற்கு முன்பே அவர் நம்மை தேர்ந்தெடுத்தாரு. உலகம் தோன்றுவதற்கு முன்பே அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்காரு. எப்படி ஃபாதர் அவர் நம்ம என்ன தேர்ந்தெடுக்காரு எனக்கு எப்படி தெரியும்? கேட்கலாம், சந்தேகம் நல்லதுதான். எப்படி என்ன அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு எனக்கு எப்படி தெரியும்? இப்பொழுது இருந்து அமர்ந்து இப்போ இறை வார்த்தை கேட்க அவர் வாய்ப்பு கொடுத்தாருல, அதுவே பெரிய ஒரு அடையாளம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்க நமக்கு இந்த மாபெரும் வாய்ப்பை கொடுத்தது கடவுள். அதை நமக்கு சுட்டி காட்டுகிற, நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். அது பெரிய அடையாளம். இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் இருக்காங்க. இப்பொழுது இறை வார்த்தை கேட்க, இந்த செய்தியை கேட்க, அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்த அவர் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். we are chosen. அது அடையாளம். இப்ப நம்புறவங்களா? நம்புறோம். சரி, இப்போ இப்படி ஒவ்வொரு செய்தியை நம்ம கேட்கும் போது, திட்டத்தை வெளிப்படுத்தும் போது 3 படிகள்ல நம்ம பார்க்கணும். ஒண்ணு, இதை அறிந்து கொள்ள வேண்டும். 2வது, அறிந்து கொண்டால் மட்டும் போதாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, நம்ப வேண்டும். எப்படி நம்புறது? அது அறிக்கையிடுவது வழியாக நாம் நம்புறோம். இப்போ அறிந்து கொள்ள வேண்டும். என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? நாம் தூயவராகவும் மாசற்றவர்களாகவும் அவர் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே இயேசு கிறிஸ்து வழியாக அவர் நம்மை தேர்ந்தெடுத்தார். அறிந்து கொண்டோம். இந்த அறிந்து கொண்ட செய்தியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவே, கடவுளே, அப்பா, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்து நம்ப வேண்டும். 3வது ஸ்டெப், நம்ப வேண்டும். அப்ப நம்பிக்கை அறிக்கையிட வேண்டும். எப்படி அறிக்கையிடுறது? செக்க மாத்திரம் எப்படி சொந்தமாக்கணும், பர்சனலைஸ் பண்ணணும். இந்த வசனத்தை நல்ல கவனிங்க. நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன், எனக்கு கொஞ்சம் நிறைய இருக்கு. நீங்க இதெல்லாம் கேட்டு அப்புறமேட்டு தனிப்பட்ட முறையில எல்லாம் செய்யணும். அதுக்காக தான் சொல்றேன். அப்போ அந்த வசனத்தை எப்படி தனிப்பட்ட முறையில பர்சனலைஸ் பண்ணி செக்க மாத்துறது? நாம்ங்கிறது நான். 4வது வசனம், நான் தூயவனாகவும் மாசற்றவனாகவும் அவர் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே இயேசு கிறிஸ்து வழியாக என்னை தேர்ந்தெடுத்தார். அடிக்கடி சொல்லணும். அப்படிதான் நான் நம்பிக்கை அறிக்கையிடணும். அடிக்கடி அந்த வசனத்தை சொல்லணும். என்ன மாசற்றவன் தூய்மைனா அவருடைய தூய்மையில் the perfect holiness நாம பங்கெடுக்கணும். அதுல அவர் மகிழ்ச்சி, so joyful, அவர் மகிழ்ச்சி கொள்கிறார். அது அவருக்கு அவ்வளவு பெருமை, அவருக்கு பெருமையா இருக்கிறது. நாம் அதுல பங்கெடுக்கிறது. இயேசுவே நன்றி. அன்பார்ந்தவர்களே, இப்போ சந்தேகம், நம்ம போய் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா அந்த தூய்மையில என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, ஃபாதர் என்ன ஃபாதர் சொல்றீங்க? ஏன்னா நாம் அவர் தேர்ந்தெடுத்தார் நம்புறேன். ஆனா அந்த அளவுக்கு பயப்படாதீங்க. எப்படி ஃபாதர் நடக்கும்னு கேட்குறீங்களா? தைரியமா கேளுங்க. எப்படி ஃபாதர் நடக்க போகுது? தைரியமா நான் சொல்றேன். ஒரு வசனத்தை கடவுள் எனக்கு காட்டினார். எப்படி தந்தை இது நடக்கும்? உண்மையை நாங்க அங்க சேர்றதுக்கு என்னுடைய வாழ்க்கையை பார்த்து அப்படி இல்லையே. டோன்ட் வரி. யூதா எழுதிய திருமுகம், லெட்டர் ஆஃப் சென்ட் ஜூட், யூதா, முதல் அதிகாரத்துல ஒரு அதிகாரம் தான், 24வது வசனம். 24வது வசனம். அந்த வசனம் நன்றாக கவனிங்க. எப்படி கேட்டீங்களா? எனக்கு கடவுள் காட்டினார். அவ்வளவு தெம்பை, மகிழ்ச்சியும் சந்தோஷம் தந்த இந்த வசனம். வழுவாதபடி உங்களை காக்கவும், கடவுளை பத்தி, தந்தையை பத்தி அங்க சொல்லப்படுகிறது. வழுவாதபடி உங்களை காக்கவும், விழாதபடி உங்களை காக்கவும், அதான் வழுவாதபடி உங்களை காக்கவும், தம் ஆட்சியின் திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை நிறுத்த வல்லமை உள்ள கடவுள். மாட்சியின் திருமுன், தம்முடைய மாட்சியின் திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாக நிறுத்த வல்ல கடவுள். மாசற்றவர்களாக நிறுத்த வல்லமை உள்ள கடவுள். இதுக்கு மேல என்னங்க வேணும்? அவர் நம்மை வழுவாதபடி அவர் காக்க போறாராம். அவருடைய மாட்சியின் திருமுன், நம்ம 4வது வசனம் பார்த்தோம், அவருடைய திருமுன் விளங்கும்படி, அவருடைய மாட்சியின் திருமுன் மகிழ்ச்சியோடு நம்மை மாசற்றவர்களாக அவர் நம்மை நிறுத்த போறாராம். Why you want to worry?
அப்ப நம்ம என்ன செய்யணும்? 3 ஸ்டெப். நம்ம இந்த வசனத்தை கேட்டு நம்ம 3 ஸ்டெப். ஒண்ணு, அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம கேட்டோம், அறிந்து கொண்டு விட்டோம். அடுத்தது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். தந்தையே, இந்த வசனத்தை, இந்த வார்த்தை நான் முழு உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன், முழு உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாம் தனிப்பட்ட முறையில் அப்படி செய்யுங்க. இப்ப வந்து கவனிங்க, ஏற்றுக்கொள்கிறேன். 3வது, நம்பணும். நம்பிக்கை எப்படி வெளிப்படுத்துவது? அறிக்கையிடுவதன் வழியாக. எப்படி அறிக்கையிடணும்? அதை நம்ம சொந்தமாக்கணும், பர்சனலைஸ் பண்ணணும். நல்ல கவனிங்க, பிளீஸ் கவனிங்க. 24வது வசனம், யூதா 24. வழுவாதபடி என்னை காக்கவும், வழுவாதபடி என்னை காக்கவும் மாட்சியின் திருமுன் மகிழ்ச்சியோடு மாசற்றவனாக என்னை நிறுத்த வல்லமை உள்ள கடவுள் அவர். தம் ஆட்சியின் திருமுன் மகிழ்ச்சியோடு, அவர் எப்படி நிறுத்த போறாரா? மகிழ்ச்சியோடு. மகிழ்ச்சியோடு மாசற்றவனாக, பெண்கள் சொல்லும் போது மாசற்றவனாக, மாசற்றவனாக என்னை நிறுத்த வல்லமை உள்ள கடவுள் என் கடவுள். நம்பிக்கை அறிக்கைங்க. அவ்வளவு சக்தி, அவ்வளவு வல்லமை இந்த வசனத்துல. எப்படி எப்படி எப்படின்னு கேட்கிறோம்ல, அவர் வழுவாதபடி என்னை காக்கவும் தம் ஆட்சியின் திருமுன் மகிழ்ச்சியோடு மாசற்றவனாக என்னை நிறுத்த அவர் வல்லமை உள்ளவர். இஸ் பவர்ஃபுல். சூப்பர். ஏன் பயப்படுறோம், கவலைப்படுறோம்? வேண்டாம், பயம் வேண்டாம், அவர் பார்த்துக் கொள்வார். சரி, இப்ப 5வது வசனத்துக்கு வருவோம். எபேசியர் 1:4 முடிச்சிட்டோம். அதுதான் திட்டம், அதுதான் பிளான். தந்தைன்னு சொல்லும் போது அந்த 4வது வசனம் வரணும், மனசுல வரணும். அதுதான் அவருடைய திட்டம் நம்ம குறித்து. அவருடைய பெர்ஃபெக்ட் ஹோலினஸ்ல, பெர்ஃபெக்ட் ஹோலினஸ்ல, அந்த தூய்மையில் நீங்களும் நானும் பங்கெடுக்கணும். நம்ம தூயவர் 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 சொல்றோம், கரெக்ட் தான், 100% கரெக்ட். அவர் தூயவர் தான். இப்ப அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இந்த தூய்மை நீ பங்கெடுக்கணும்பா. இந்த நீ என்ன பார்த்து தூயவர் 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 அல்லது பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்றோம்ல, ரைட்டு. இந்த தூய்மை நீ பங்கெடுக்கணும். அது என்னுடைய திட்டம், இதான் அல்டிமேட் பிளான் உன்னை குறித்து. அதுதான் 4வது வசனம். இப்ப 5வது வசனம், அது எப்படி அவர் செய்ய போறார்? அவருடைய பிளான் பாருங்க, எப்படி நிறைவேற்ற போறாரு. எபேசியர் 1:5, நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான மக்கள் ஆக்கி கொள்ள நம்மை அன்பினால் முன்குறித்து வைத்தார். நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான மக்கள் ஆக்கி கொள்ள அன்பினால் நம்மை முன்குறித்து வைத்தாராம். முன்குறித்து வைத்தார், மார்க் பண்ணிட்டாராம். எப்படி? இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்மை அவருடைய மக்களாக்க போறாராம். நம்ம இந்த மக்கள் வார்த்தை கேட்டு கேட்டு பழகி போனதுனால நம்ம அவளை பெருசா எடுத்துக்கிறது. இதுல பெரிய ஒரு ஆழமான அர்த்தம் உண்டு. மக்கள்னா அவர் என்ன செய்ய போறாருன்னா, அவருடைய நம்மை சொந்தமான மக்களாக்க போறாருன்னா அதோட அர்த்தம், அவர் தம்முடைய உள்ளத்தை நமக்கு முழுமையாக திறந்து காட்ட போகிறார். அவர் யாரு? அவர் உண்மையிலேயே அவர் யாரு? அவர் யாருங்கிறத இதுவரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. ஒரு துள்ளி, ஒரு டிராப், கடல்ல ஒரு டிராப் தான் பார்த்திருக்கோம் அவர் உண்மையில யாருன்னு. இப்ப அவர் காட்டணும்னு அவ்வளவு ஆசை. யார் காட்டணும் ஆசை? அவருடைய சொந்த மக்களுக்கு காட்டணும் ஆசை. அவர் யார்? உண்மையிலேயே அவர் யாரு? உண்மையிலேயே அவருடைய உள்ளத்துல என்ன இருக்கு? அந்த உள்ளத்துல இருக்கிற அனைத்தையும் கொட்ட வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவருக்கு அவ்வளவு ஆசை. ஆனா மக்கள்கிட்ட தான் செய்வாரு, மக்கள்கிட்ட தான் சொல்லுவாரு, மக்களுக்கு தான் காட்டுவாரு. வான தூதருக்கோ யாருக்கும் காட்ட மாட்டாரு. அப்ப அவர் என்ன திட்டம் போட்டிருக்காருன்னா, உங்களையும் என்னையும் அவருடைய மக்களாக்குன்னு அவ்வளோ பெரிய திட்டம், அவ்வளோ பெரிய திட்டம். நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான மக்கள் ஆக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். அப்ப 3 காரியங்கள் செய்யணும். 1, அறிந்து கொள்கிறோம், அறிந்து கொண்டோம். இப்பொழுது அந்த திட்டத்தை அறிந்து கொண்டோம், எப்படி செய்ய போறான்னு அறிந்து கொண்டோம். 2வது, ஏற்றுக்கொள்ளணும். உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளணும். தந்தையே, இதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். 3வது, இதை நம்பணும். எப்படி நம்பணும் சொல்லுங்க பார்ப்போம். அறிக்கையிடணும். எப்படி? பர்சனலைஸ் பண்ணி சொந்தமாக்கணும். எப்படி அறிக்கையிடுறது? நல்லா கவனிங்க. நான் முதல் செய்யறேன், நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க செய்யுங்க. என்னை, 5வது வசனம், என்னை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான மகனாகும்படி அன்பினால் என்னை முன்குறித்து வைத்தார். என்னை முன்குறித்து என்னை, நம்ம அல்ல, என்னை முன்குறித்து வைத்தார்.
நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. எனக்கு ஒரு காலத்துல தந்தை அவர் உண்மையிலே யார் என்றும், அவர் எவ்வளவு பெரியவர் என்றும், எவ்வளவு நல்லவர் என்றும், எவ்வளவு வல்லவர் என்றும், எவ்வளவு இணையவர் என்றும் அவருடைய உள்ளத்தை முழுமையாக ஃபுல்லா திறந்து காட்ட போறார். ஃபுல்லா திறந்து காட்ட போறார். அதற்காக இயேசு கிறிஸ்துவின் வழியாக அவர் அன்பினால் நம்மை மார்க் பண்ணிட்டார். அதுதான் முன் குறித்து வைத்தாராம். ஆராதித்து கொண்டே இருக்கலாம், அவரை ஆராதித்து கொண்டே இருக்கலாம். 6வது வசனம், எபேசியர் 1:6. அருமையான வசனம். எப்படி முடிக்கிறாரு பாருங்க பவுலடிகளார். தூயாவின் தூண்டுதலால் தம் மகன் வழியாக அளவற்ற அருளை பொழிந்தருளதால் தந்ததால் அவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். தம் மகன் வழியாக, இயேசு கிறிஸ்து வழியாக இந்த ஒப்புயர்வற்ற அருளை, அதாவது அளவில்லாமல் அந்த அருளை நமக்கு பொழிந்ததால் தந்ததால் அவருடைய புகழை நாம் பாடுவோம். அப்ப இதெல்லாம் எதுக்கு செய்றாராம் தந்தை? அவருடைய புகழ்ச்சிக்காக, அவருடைய மகிமைக்காக. நாம் அவருடைய தூய்மையில் பங்கெடுக்கும் பொழுது அவர் பெருமை கொள்கிறார். so happy, so joyful. அது அவருடைய பெருமை. இயேசு கிறிஸ்து வழியாக சொந்தமான மக்கள், நம்மை சொந்தமான மக்களாக்கும் போது அது அவர் பெருமை அடைகிறார். இஸ் so happy. என்னமோ பெரிய கோடிக்கான லாட்டரி டிக்கெட் அவருக்கு அடிச்ச மாதிரி, கோடிக்கணக்கான பண லாட்டரி டிக்கெட் அடிச்ச மாதிரி அவருக்கு அவ்வளவு பெரிய பணக்கார. இன்னும் நாம் அவருடைய உரிமை சொத்தாக போறோம். நாம அவருடைய உரிமை சொத்தாக போறோம். அதுக்காக காத்துட்டு இருக்காரு, ஏங்கிட்டு இருக்காரு. அப்ப அவருடைய புகழை பாட வேண்டாமா? அவரை புகழை பாட வேண்டாமா? பாடணும். 6வது வசனம், பாடுவோம் சொல்லியிருக்காரு பவுலடிகளார். நாம பவுலடிகளார் சேர்ந்து பாடுவோமா? திருப்பி அது பழைய வசனத்துக்கு போவோம். யூதா 24வது வசனம், யூதா எழுதிய திருமுகம் 24வது வசனம். அந்த புகழ் அருமையா அங்க பாடப்படுகிறது. அருமையா இருக்குங்க. அது பாடாத பாடிக்கொண்டே இருக்கலாம். புகழை பாடுவது எவ்வளவு இன்பம் ஐயா. ஓகே, 24வது வசனம், வழுவாதபடி உங்களை காக்கவும் தம் ஆட்சியின் திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாக நிறுத்த வல்ல கடவுளுக்கு. இப்ப கவனிங்க, அந்த புகழ்ச்சியை கவனிங்க. வல்ல கடவுளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மாட்சியும் மாண்பும் ஆற்றலும் ஆட்சியும் இன்றும் என்றும் உரித்தாகுக. பாடிக்கொண்டே, இதுதான் ஆராதனை, இதுதான் பிரைசிங், இதுதான் எல்லாமே இதுதான். திருப்பி பாடுவோமா? வழுவாதபடி என்னை காக்கவும் தம் ஆட்சியின் திருமுன் மகிழ்ச்சியோடு என்னை மாசற்றவனாக நிறுத்த வல்ல கடவுளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மாட்சியும் மாண்பும் ஆற்றலும் ஆட்சியும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஹalleluya, hallelujah, praise be to God, hallelujah. நன்றி அப்பா. இது ஆராதனை. அன்பானவர்களே, தயவுசெய்து தனிப்பட்ட முறையில் அமர்ந்து இதை கவனித்து மீண்டும் போட்டு கேட்டு கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். எல்லாம் அவருடைய மகிமைக்காக, எல்லாம் அவருடைய புகழ்ச்சிக்காக. இதுதாங்க தந்தை அப்படின்னு சொல்லும் போது அந்த 4வது வசன திட்டம் எபேசியர் 1:4 அப்படியே நம்மளுடைய ஞாபகத்துக்கு வரணும். அது எப்படி செய்ய போறா நம்ம பார்த்தோம், என்னென்ன செய்ய போறா நம்ம பார்த்தோம். ஆண்டவரை தந்தையாம் கடவுளை போற்றி புகழ்வோம். தந்தையே இறைவா, உம்மில் மகிழ்ந்து நாங்கள் ஆராதிக்கின்றோம், மகிழ்கின்றோம். என் உடல் ஆன்மா ஆவி அனைத்தும் பாதம் வைத்து நாங்கள் பணிகின்றோம். அடரேஷன். தூய ஆவியில ஜெபிங்க. தூய ஆவியே, இந்த வல்லமையான செய்தியை, இந்த திட்டத்தை எங்களுக்கு இன்றைக்கு வெளிப்படுத்தியமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த திட்டத்தின்படி நாங்கள் வாழவும், நாங்கள் ஒத்துழைக்கவும், இதை நாங்கள் முழுமையாக நம்பவும் ஏற்றுக்கொள்ளவும் அந்த அருளை தாங்க. இதன் வழியாக இன்னும் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வில் வளர உதவி செய்யுங்க. அதற்காக அபிஷேகம் செய்யுங்க ஆவியானவரே என்று ஜெபித்தால் இன்றைக்கு இப்போது நம்ம ஜெபத்தை கேட்க காத்து கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? ஒரே காரணம், ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.